My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பான்மையாக அதிகமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது இந்த நாளாக இருந்துச்சு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் கேசஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஹியரிங்க்கு வந்துச்சு. எக்ஸாமினேஷனில் ஸ்கேம் இருந்தது, அந்த கேசஸ்லாம் ஹியரிங் வந்துச்சு. அடுத்தபடியாக இந்த கேஸ் இன்றைக்கி எந்த விதமான தீர்ப்பும் குறிப்பிடப்படலை. அண்ட் வருகிற 18ஆம் தேதிக்கு, அதாவது வருகிற வியாழக்கிழமை நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேக்கு இந்த கோர்ட் இந்த கேசஸை வந்து அட்ஜர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை 18th தான் வரப்போகுது அப்படின்ற முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு சிபிஐ தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நேற்றுக்கு நைட்டு நமக்கு என்டிஏ தரப்புல இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணாங்க. சிபிஐல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன சிபிஐ கிட்ட இருந்தும் டேட்டா அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. சிபிஐ கிட்ட இருந்து இன்னும் வர வேண்டிய டேட்டாலாம் கொடுக்கறதுல சில தாமதங்கள் ஏற்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு போஸ்ட்போன் அட்ஜர்ன் பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக மண்டே தான் நெக்ஸ்ட் மண்டே நமக்கு வந்து அட்ஜர்ன் பண்ணுறதா பிளான் பண்ணாங்க. தென் நம்மளுடைய சாலிசிட்டர் ஜெனரல் 2 பேருமே வந்து வர்றதுக்குரிய டிஃபிகல்ட்டி இருக்குது, பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அடுத்தபடியாக இந்த கேஸை வந்து வியாழக்கிழமை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் இஸ் ஆன் ஜூலை 18th. ஸோ கம்மிங் தேர்ஸ்டே தான் இதற்குரிய அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது வருது. ஸோ இன்றைக்கி பெரிய அளவில் விவாதங்கள் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக போகலை. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்தபோது ஆல்ரெடி நேற்றுக்கு கொடுத்த என்டிஏ அண்ட் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அஃபிடவிட்டை பற்றின விளக்கங்கள் இருந்துச்சு. அதற்கு பின்னர் டைரெக்டாக வந்து இந்த கோர்ட் கேசஸில் சிபிஐ தரப்புலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லேருந்து வர வேண்டிய டேட்டாலாம் இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு கால தாமதங்கள்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த கேஸை வருகிற வியாழக்கிழமைக்கு அட்ஜர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிஏ வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம நேற்றுக்கு நைட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கோர்ட்டில் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நடந்திருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு என்டிஏ தரப்பில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் யூனியன் கவர்மெண்ட் தரப்பில் கொடுத்த முக்கியமான அறிக்கை என்னென்னா, கவுன்சிலிங் 3rd வீக்கில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்கேஸ் யாராவது மாணவர்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து கூட அதற்கு பின்பதாக இவங்க வந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுடைய கேண்டிடேச்சரை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நேற்றுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் பெரும்பாலும் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸினுடைய இதை பொறுத்தது தான். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது கவுன்சிலிங் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ த கோர்ட் granted the adjournment to enable the petitioners to file their responses to the affidavits filed by the Center and National Testing Agency. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு தான் சென்டரும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போது அண்ட் அகைன் பெட்டிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, கோர்ட்டில் கேஸ் போட்ட மாணவர்கள் சார்பாக சில நபர்கள்லாம் கேஸ் போட்டாங்க இல்லையா, அந்த பெட்டிஷனர்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்சஸை ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் லெட் பெஞ்ச் இனிஷியலி ப்ரொபோஸ் டு லிஸ்ட் த மேட்டர்ஸ் ஆன் ஜூலை 15th. ஸோ 15th மண்டே போடுறதா தான் இருந்தது. பட் த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தஷர் மேத்தா cited a personal difficulty on July 15 and July 16 with July 17 ஹாலிடே மொஹரம் வருது இல்லைங்களா. ஸோ அதனால் ஜூலை 18th வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகி தான் போகும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஹியரிங் செகண்ட் ஹியரிங்லேயே தீர்ப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஜென்ரலி ஸ்பீக்கிங் லைக் இந்த கேஸ்னுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் கூட ஆகலாம், அந்தளவுக்கு டிலே ஆகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீட் பிஜி 2022 நமக்கு எக்ஸாம் நடந்த போது அதில் வந்த கோர்ட் கேசஸ்க்கு ரீசெண்டாக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ன்னு எடுக்கும்போது எடுத்தவங்க ஒரு முடிவை எடுக்கிறது வந்து கரெக்டான இதாக இருக்காது. ஏன்னா இது நிறைய மாணவர்கள் இதனுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் குற்றவாளிகள் அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் அவங்களுக்கு உரிய தண்டனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 24 லட்சம் பேர் எழுதின தேர்வில் தவறு செய்த சில மாணவர்களுக்காக தவறே செய்யாத பல லட்சம் மாணவர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மறு தேர்வை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஹோப்பாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான
மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து அடுத்த வாரம் மொஹரம்க்கு அடுத்து வியாழக்கிழமை தான் வருது. ஸோ வரும்போது நம்மளுடைய எல்லா பெட்டிஷனர்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அவங்களுடைய டேட்டாவை ஃபைல் பண்ணிடுவாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீட் 2024 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கோம். நீ கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும் எப்படினாலும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோவை பதிவு செய்வோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.